கூட்டத்தில் ஒரு மனிதர். இந்த தலையங்கத்தில் என்ன கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இசாப் என்ற ஒரு ஆள் தான் சிறுவர் கதைகளை நிறைய எழுதியிருக்காரு, நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு, நிறைய மக்களிடையே தெரியப்பட்டிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்திலே அடிமைத்தனம் இருந்தது. அடிமைத்தனம் இருந்தது சொன்னால் முதலாளிகள் பணபலம் உள்ளவர்கள் மற்ற ஏழைகளை மற்ற மக்களை அடிமையாகவும் கோலமாக நடத்துகிறார். அப்படி இருந்த காலகட்டத்தில் இசாப்பும் ஒரு முதலாளிக்கு தான் வேலை செய்யார். இசாப்புற முதலாளி இசாப்புக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். நாங்கள் குளிக்க செல்வோம், நாங்கள் குளிக்க போவோம், நீ ஆற்றங்கரைக்கு போய் எத்தனை மக்கள் எத்தனை பேர் குளிக்கிறார்கள் என்ற விஷயத்தை அறிஞ்சு கொண்டு வான்னு சொல்லிவிட்டார். அப்ப இசாப் என்ன செய்யாரு சொன்னா ஆற்றங்கரைக்கு போறார். இசாப் ஆற்றங்கரைக்கு போனால் ஆற்றுக்கு இறங்கும் அந்த இடத்தில் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கு. அப்ப அந்த கல்லை ஆற்றுக்கு இறங்கும் போது ஒன்று கடந்து போகணும், இல்லையென்றா விலத்தி போகணும். அப்படியான சிச்சுவேஷன் இருக்குது. அப்ப அங்க குளிக்க போற மக்கள் சில பேர் கடந்து போகணும், சில பேர் விலத்தி போகணும், சில பேர் தெரியாம அந்த கல்லின் மீது அடிபட்டு விழுகினோம். அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த இசாப்புக்கு யோசனை, என்ன இது, இந்த மக்கள் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு தன்னார்வம் இல்லாமல் இப்படி செயல்படுறார்கள் என்று பெண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரம் இன்னொரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர் அந்த ஆற்றங்கரைக்கு அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கல்லை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுறார். அப்புறப்படுத்தி விட்டுட்டு அவர் போய் குளிக்கிறார். அந்த இதை பார்த்து கொண்டிருந்த இசாப்புக்கும் மனநிறைவு, மன நிம்மதி, மன சந்தோஷம். இப்ப அவர் உடனே என்ன செய்யறாரு சொன்னால், சரி இந்த ஒரு விஷயத்தை போய் முதலாளிகிட்ட சொல்லுவோமா இல்லையா என்பதை யோசிக்காமல் உடனடியாகவே முதலாளியிட வீட்டுக்கு சென்று முதலாளியிடம் முதலாளி ஆற்றைக்கரை குளிக்கலாம், அங்கு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்றேன் சார். அப்ப இதை கேட்ட முதலாளிக்கு சந்தோஷம். சரி, ஓகே, நான் குளிக்க போவோம், ஆக்கள் இல்லத்தானே ஒரு ஆள் தான் நிற்கார் என்று ஒரு முதலாளி குளிப்பதற்குரிய தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு போய்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆற்றங்கரைக்கு போய் பார்த்த உடனே முதலாளிக்கு பயங்கர ஷாக். டேய், நீ என்ன சொன்னாய், ஒரு ஆள் தான் குளிக்கன்னு சொல்ல, ஆனா இத்தனை மக்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு மக்கள் மத்தியில் நான் என்னென்று குளிப்பது, உன்னை என்னத்துக்கு நான் கொடுத்தேன், என்ன செய்திருக்காய் என்று சொல்லி இசாப்பை பேசுற. அப்ப இதை பார்த்த இசாப் நடந்ததை சொல்கிறார் முதலாளி கிட்ட. முதலாளி, நாம் பார்க்கும்போது இப்படி கல் ஒன்று இருந்தது, இந்த கல்லை தாண்டியும் விலத்தியும் இந்த கல்லின் மீது தடக்கப்பட்டும் பல மக்கள் பயணம் செய்து அங்க நீராடி கொண்டிருக்கணும். இதை பார்த்து கொண்டிருந்த நான் மனவேதனையோடு நிற்கும் போது ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் சமூக அக்கறையும் உயிரிழத்தில் அன்பும் கொண்ட அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் அந்த கல்லை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்தில் வைத்து விட்டு நீராட சென்றார். அப்போதான் நான் என் மனதில் நினைத்தேன், அந்த ஒரு ஆள் மட்டும்தான் மனிதர். அப்ப அதைத்தான் நான் உங்களிடம் சொன்னேன், ஒரு ஆள் மட்டும்தான் நீராடி கொண்டிருக்கின்றார், நீங்க தாராளமாக நீராடலாம்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். அப்ப முதலாளி கோபத்தில், பைத்தியக்காரா, அது அவனின் தனிப்பட்ட முடிவு, தனிப்பட்ட திறமை, அதை அவன் என்ன செய்வான்னு சொன்னா அவன் நன்மைக்கு பயன்படுத்துவான், தீமைக்கு பயன்படுத்துவான். அது உனக்கு தேவையற்ற விஷயம். நான் உன்னிட்ட கேட்ட விஷயம் என்ன, நீராட செல்ல வேண்டும், அங்கு எத்தனை பேர் நீராடி இருக்கிறார்கள் என்றுதான் உன்னை பார்த்து வர சொன்னேன். ஆனால் நீ தேவையற்ற விஷயம் எல்லாம் பார்த்துட்டு தேவையற்ற குழம்பி கொண்டிருக்கிறான்னு சொன்னார். அதுக்கு அந்த இசாப் சொன்னான், ஒத்து அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாலும் வைக்கப்படும். அதாவது ஒத்து அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாலும் வைக்கப்படும். இது ஒரு குறள். இந்த குறளுக்குரிய விளக்கத்தை அவர் கேட்கிறார். குறள் நான் சொல்றிய விளக்கத்தை சொல்ல அப்ப ஈசாப் சொல்றாரு, உலகிற்கு உதவும் நற்பண்பு உடையவனே உயிர் வாழ்வான், மற்றவர் இறந்தவராக கருதப்படுவார். உலகிற்கு உதவும் நற்பண்பு உடையவரே உயிர் வாழ்வார்,
மற்றவர் இறந்தவராக கருதப்படுவார். அப்ப நான் அந்த இடத்துல உலகிற்கு உதவுற பண்பு ஒருவற்றில் தான் இருந்தது. அப்ப அந்த ஒருவரை மட்டும் நான் மனிதனாக நினைத்து உங்களிடம் தெரிவித்தேன். இதுதான் நடந்த உண்மை என்று சொல்றார். அதற்கு அந்த முதலாளி சிரித்து விட்டு, இது முட்டாள்கள் வாழும் நாடு, நீ மட்டும் மனிதனாக இருக்க முடியாதுன்னு சொல்றார். அதுக்கு இசாப் சொல்றார், நான் மனிதன் அல்ல, நானும் அந்த முட்டாள்கள் ஒருவர் தான், நடந்ததை கண்ணால் பார்த்தனான். ஆனா மனிதனாக செயல்பட்டவர் அவங்க நீராடி கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் யோசித்த நேரத்துக்கு அந்த கல்லை நானே எடுத்து வைத்திருக்கணும். ஆனால் யோசித்த அந்த வினாடிக்குள் இன்னொரு மனிதர் தன்னுடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். நன்றி. மீண்டும் ஒரு கலையுடன் சந்திப்போம்.